ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கார்டனில் தான் இருக்கோம். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் தான், யூஸ்வல் மாதிரிலாம் இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து we are going to do outdoor cooking. So after multiple fights with my mom, I got approval to do the outdoor cooking. ஆமாம், ஸோ இன்னைக்கு நம்ம அவுட்டோரில் குக் பண்ண போகிறோம். அண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ட்ரீட் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சிம்பிள் ரெசிபி, பட் இந்த சூழல் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இவ்வளோ மெனக்கட்டு இந்த வெயிலெல்லாம் நான் நின்னதே இல்லை வெளியே வந்து. ஸோ இது எல்லாமே வீடியோக்காக தான், நம்ம சேனல் ரீச் ஆகணும் அப்படின்னா. ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபிஷ் உங்களோட தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அண்ட் அதை வந்து நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, சால்ட் அண்ட் லெமன் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பொறுத்த வரையும் நம்ம நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக மசாலாஸ் ஆட் பண்ணால் அந்த மசாலாஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ வந்து ரொம்ப அப்படியே அந்த பேனோட ஸ்டிக் ஆகிட்டு வராது. இதுதான் ஒரு டிப் ஆஃப் டே. மற்றபடி எல்லா யூஸ்வல் மாதிரி தான் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷஸை வந்து கொஞ்சம் ஒரு ½ ஆச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் டக்குன்னு நமக்கு வந்து கோட் ஆகி அதுக்குள்ளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப சால்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. அவுட்டோர் கிச்சன் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சிம்பிள் ஒரு அடுப்பு, அது வந்து ஒரு விறகு, அவ்வளோதான். ஸோ அப்படியே பேக் சைடு வந்து கார்டன் இருக்குது. ஸோ கேஸ் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி, அதாவது அது ஏரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை வந்து வச்சிடலாம். ஸோ நம்ம வச்சாச்சு, அது ஹீட் ஆகட்டும். ஆக்சுவலி என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு புகைய ஆரம்பிச்சிருச்சு. மேபி பற்ற வைக்க சரியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். பற்ற வைக்க ரிலேட்டிவ்ஸை தான் கூப்பிடணும். ஸோ இப்போ அடுப்பை வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றி ஃப்ரையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித் நோ டிலே. ஸோ நம்ம இன்னைக்கு கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதை தாராளமாக எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஆஸ் யூஷுவல். ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே இருக்குது, அதை நம்ம உள்ளே போட்டுடலாம். அந்த சவுண்டே அப்படி இருக்கு, நல்லா இருக்கு கேட்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இப்போயே எப்படி இருக்கேன்றது தெரியும். ஏன்னா செம்ம வெயில். சாதாரணமாக நினச்சிட்டேன் வெளியே நின்று குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றது. இந்த வெயிலில் நின்று குக் பண்ணுறது அப்பா எனக்கு அப்படி இருக்க முடியல சுத்தமா. எஸ், ஆஃப்டர் குக்கிங் அப்பா அப்படி இருக்கு, ரொம்ப டயர்டாயிடுச்சு. எஸ், ஸோ இது எல்லாமே லைக் வீடியோ. ஓகே, ஸோ அதனால் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட். ஸோ நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் முடிச்சாச்சு. என்னால் சுத்தமாக முடியலன்னு தான் சொல்லணும். என்னை பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு வெயில். ஸோ உண்மையிலே ரெஸ்பெக்ட் டு ஆல் தி பர்சன்ஸ். இந்த வெயில்லையும் வந்து எவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. வெளியே பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும்.
பட் இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் நான் ஒரு 45 மினிட்ஸ் நான் வெயிலில் நின்றேன். லிட்ரலி see this. So உண்மையிலே at one point we should all feel that we are all blessed to work in rooms. ஸோ ரூம்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா வெளியே சுத்தமாக முடியல. ஸோ do all subscribe this channel for some interesting contents like this. Bye. கண்டிப்பாக வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ meet you in another video. Bye.